ஓகே. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பைத்தன். சரியா? நிறைய பேர் நான் ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் அந்த கிளாஸ் செஞ்சேன். இன்னொரு விஷயம், இந்த பைத்தன் வந்து ஏ லெவல் ஐசிடில நிறைய பேர் செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்யறது இல்லை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மெயினான ஒரு ரீசன் சொல்றாங்க, அது கஷ்டம், அது செய்ய இயலாது. இந்த ரீசன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த செஷன் முடியும் போது, இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் முடியும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பைத்தன் படிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ற உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் பைத்தன் படிக்க தேவையில்லைன்னு நினைச்சீங்களோ எல்லாரும் பைத்தன் படிப்பீங்க இனிமே, நான் நம்புறேன். சரியா? ஏன்னா இந்த பைத்தன்ட பவர் என்னன்னு இந்த ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிதானே? ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல. பைத்தன்கிறது ஒரு கஷ்டமான பாடம், அவ்வளவுதான். ஆனா நிறைய பேருக்கு தெரியல இந்த பைத்தனை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த செஷன் முடியும் போது நான் வந்து சொல்லி காட்டுறேன். சரிதானே? என்னென்ன விஷயம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே பைத்தன். சரியா? எல்லாரும் வந்து பைத்தன் படிக்கணும்ட்டு வந்திருப்பீங்க. சரியா? நிறைய பேருக்கு வந்து கவரேஜ் இஷ்யூனால எல்லாரும் மெசேஜ் போட்டுறீங்க. எனக்கு வந்து கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலன்ட்டு. எனக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேயும் கிளைமேட் சரியில்லை தான். சரியான மழை தான். பட் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கனால ஓவரால் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரிதானே? யாருக்கு சரி நான் பேசுறது எதுவும் கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க. நான் இந்த மைக்கை வேணா மைக் அப்சர்வேஷன் விஷயத்த கொஞ்சம் நான் வேணா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி? சரி, கேட்காட்டி நான் பேசுறது ஒழுங்கா. சரியா? ஓகே, அப்போ நம்ம கன்செப்ட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் டே பைத்தன். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் டே பைத்தன்ல நம்ம எதுவுமே படிக்க போறது கிடையாது இன்னைக்கு. பட் இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தன்ல நமக்கு என்ன யூசஸ் இருக்கு, நம்ம பைத்தன் ஏன் படிக்கணும், எக்ஸாம் பேப்பர்ல பைத்தன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது, பைத்தன் செய்யறனால நம்ம எத்தனை மார்க்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். சரிதானே? ஓகே, ஃபர்ஸ்ட் டே பைத்தன் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்தது பார்ப்போம். சரியா? வெல்கம் டு பைத்தன் கிளாஸ். இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் செஷன், அப்புறம் கோடிங். இன்னைக்கு வந்து எந்த ஒரு கோடிங்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போறது கிடையாது. ஏன்னா முதலாவது நாளே கோடிங்னு நான் உட்கார வச்சுட்டேன்னா அது கஷ்டமாயிடும். சரி, இன்னைக்கு கோடிங் எதுவுமே நான் பார்க்க போறது கிடையாது. கம்ப்ளீட்டா இந்த பைத்தன்ல கம்ப்ளீட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, இதோட பவர் என்ன, இதை வச்சு நான் என்னெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முதல்ல என் பேர் தனுஷ்கான். யாரும் சரி புதுசா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் அண்டர் கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிதானே? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரோடோ ஆப்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் சிஇஓவா இருக்கேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். சரிதானே? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஒரு என்டையர் அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா டெவலப் பண்றவங்க, அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், அதோட டிசைன், அதோட பேக் அண்ட் லாஜிக் எல்லாமே கிரியேட் பண்றவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்னு சொல்றோம். சரிதானே? ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்னா என்ன, ஏன் பைத்தன், ஏன் நம்ம பைத்தன் படிக்க போறோம், அதே மாதிரி இந்த பைத்தனை வச்சு என்னெல்லாம் செய்யலாம். இப்ப நம்ம வந்து இந்த எக்ஸாம் பேப்பரோட முடிய போறது கிடையாது பைத்தன். அதே மாதிரி இந்த ஏ லெவல் எக்ஸாம்ல நீங்க படிக்கிற எந்த ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், ஏ லெவல் இந்த தாண்டி போயிட்டீங்கன்னா இனி எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு, படிச்ச எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒரு நாளும் கிடையாது. நீங்க இங்க படிக்கிறது தான், கேம்பஸ்க்கு போனாலுமே நீங்க இதை தான் படிக்க போறீங்க. சரி, இதுதான் பேஸ். இந்த பேஸை வச்சு தான் நீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. இந்த பேஸை நீங்க இங்கேயே கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நீங்க ஒழுங்கா படிக்கல இந்த விஷயத்த, இங்க நீங்க பைத்தனை சரியா படிக்கல, இங்க நீங்க ப்ரோக்ராமிங் சரியா பார்க்கலனா அங்க போயிட்டு கஷ்டப்படுவீங்க. யூனிவர்சிட்டியோ காலேஜோ கேம்பஸோ, நீங்க ஐடி ஃபீல்டுல எங்க சரி போனீங்க அப்படின்னா அங்க போயிட்டு கஷ்டப்படுவீங்க. அதுக்கு நீங்க இங்கேயே படிச்சுட்டு போயிருது நல்லது. சரிதானே? ஓகே. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர். சரி, இந்த கிளாஸ் எப்படியெல்லாம் போக போகுது, கிழமைக்கு எத்தனை கிளாஸ் இருக்க போகுது, எல்லா விஷயமே நம்ம பார்ப்போம். அடுத்து ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எல்லா விஷயமே இந்த வெபினார்ல பார்ப்போம். சரிதானே? அடுத்து வாட் இஸ் ப்ரோக்ராமிங். சரியா? ப்ரோக்ராமிங்கிற ஒரு யூனிட்குள்ள தான், ஏ லெவல் ஐசிடியில் ப்ரோக்ராமிங்கிற ஒரு யூனிட்குள்ள தான் இந்த பைத்தன்கிற ஒரு கான்செப்ட் வருது. சரியா? இந்த ப்ரோக்ராமிங் யூனிட்டை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒன்னு ப்ரோக்ராமிங், இன்னொன்னு பைத்தன். அப்ப ப்ரோக்ராமிங்னா என்ன, பைத்தன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரியாம நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. சரிதானே? ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட்
சிம்பிளா ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. அதாவது இதை செய் அப்படின்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் ப்ரோக்ராமிங். சிம்பிள் ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா. இந்த ப்ரோக்ராமிங்குள்ள தான் கம்ப்ளீட் என்டையர் கம்ப்யூட்டரை ஒரு டெவலப்பரா ஒரு ப்ரோக்ராமரா ஒருத்தர் ஹேண்டில் பண்ண போறாரு. சரிதானே? அப்ப இங்க சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதாவது கட்டளைகளை பிறப்பிக்குது. இதை செய்யணும் நீ அப்படி. எனக்கு வந்து இப்ப நான் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நான் இப்ப சொல்றேன். ஓகே, கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, சரியா? சி சரியா? கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல கம்ப்யூட்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெர்மினல் மட்டும் தான் இருந்துச்சு. சரிதானே? ஓகே. இந்த மாதிரி தான் ஒரு கருப்பு ஸ்கிரீன் ஒன்று இருக்கும். இந்த கருப்பு ஸ்கிரீன்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கமாண்டை வந்து கொடுப்போம். கமாண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம் எனக்கு வேணும் அப்படின்னா, வெயிட் நான் ப்ரௌசரை க்ளோஸ் பண்றேன். ஸ்க்ரீன், ஓகே, ஸ்க்ரீனையும் ஸ்டாப் பண்ணிட்டு சிஎம்டி. ஓகே, இந்த மாதிரி ஒரு கருப்பு ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கும் கம்ப்யூட்டர். அதாவது இன்டர்நெட் ஸ்டார்டிங்ல, இன்டர்நெட்ல சாரி இந்த கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்ச ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இந்த மாதிரி ஒரு கருப்பு ஸ்கிரீன் ஒன்று தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி யூஐ, ஐக்கன்ஸ், விண்டோஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதை சொல்லுவோம் சிஎல்ஐ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மட யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இப்படித்தான் இருக்கும். இப்ப இதுல தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம்னு என்டர் பண்ணோம்னா டைம் வரும். இப்ப கரண்ட் டைம் என்னங்கிறது நமக்கு காட்டுது. இது வந்து 24 ஃபார்மேட்ல இருக்கு. சரிதானே? அதனால தான் 1915 காட்டுது. சரிதானே? அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இப்படித்தான் இருந்துச்சு. அப்ப இப்படி இருந்த கம்ப்யூட்டர் தான் இப்ப நமக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணா ஓபன் பண்ற மாதிரி, அதுல நம்ம டைப் பண்ற மாதிரி, நமக்கு தேவையான விஷயங்கள் இப்ப ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த சிஎல்ஐல இருந்து ஜியூஐக்கு வந்திருக்கும். அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டரோட யூஐ தான். சரியா? நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டரோட யூஐ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சிஎல்ஐ, சரி ஜியூஐன்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஜியூஐக்கு என்ன நேம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரியா? அப்ப இந்த சிஎல்ஐல இருந்து ஜியூஐக்கு வந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜியூஐயை கொண்டு வந்தவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். முதலாவது ஆள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், இன்னொருத்தர் வந்து மைக்ரோசாஃப்ட்ல சிஇஓவா இருந்த நம்மட வெயிட், நான் பேசுறது எல்லாத்தையும் கிளியரா கேக்குதா? எனக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் போடுங்க. நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன்ட்டேன். நான் பேசுறது எல்லாம் கிளியரா கேக்குதா? எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கும் பேசுறது எதுவும். எஸ், நாட் கிளியர் சார். ஓகே, நாட் கிளியர்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. வெயிட். ஓகே, ஒருத்தர் ஓகேன்னு போட்டிருக்காரு, ஒருத்தர் நாட் கிளியர்னு போட்டிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் நாட் கிளியர்னு போட்டிருக்காங்க. அப்போ வெயிட், ஸ்டக் ஆகுது சம்டைம்ஸ். ஓகே, ஸ்டக் ஆகுது சம்டைம்ஸ். ஓகே, அப்போ நான் இந்த இன்டர்நெட்ல இருக்க எல்லா பேஜஸையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரி தானே? எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ. கிளியர் சார். ஓகே, ஒவ்வொருத்தவங்க கிளியர்னு சொல்றீங்க, ஒவ்வொருத்தவங்க நாட் கிளியர்னு சொல்றீங்க. அப்படி நாட் கிளியரா இருந்துச்சு இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்களோட கனெக்ஷனையும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. எனக்கு இந்த இஷ்யூ விளங்கல. அப்படி உங்களுக்கு எதுவும் இஷ்யூனா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஓகேன்ட்டு. அப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஓகேனா மெஜாரிட்டி ஓகேனா அப்போ கொஞ்சம் கிளியரா தான் இருக்குன்ட்டு அர்த்தம்.
அப்படி இல்லாட்டி log அவுட் பண்ணிட்டு மறுபடியும் login பண்ணி பாருங்க, கிளியரா இருக்கும். சரி, ஓகே. அப்ப நம்ம கான்செப்ட்டுக்கு வரும். அப்ப நான் சொல்லியிருந்தேன் GUI, இந்த CLI. இந்த CLI ல இருந்து GUIக்கு கொண்டு வந்தவங்க 2 பேர் தான். இந்த 2 பேர் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் இந்த பில் கேட்ஸும். இவங்க 2 பேரும் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா CLI ல இருந்து அப்படியே தலைகீழா என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு புது டேர்னிங் பாயிண்டா இந்த மெக்கோஎஸையும் விண்டோஸ் ஓஎஸையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லினக்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஎல்ஐல தான் இருக்கும், சிஎல்ஐ ஃபார்மேட்ல இருக்கும். பட் இப்ப இருக்க லினக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே அப்கிரேட் ஆயிடுச்சு. ஜியூஐயும் சிஎல்ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரிதானே? ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா. அப்ப நான் ஏன் இந்த விஷயத்த இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங்கிற இந்த கன்செப்ட் நம்ம கமாண்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோமோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஜியூஐக்கு வந்த கன்செப்ட்டுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிளிக் பண்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே கூட நம்ம டெவலப் பண்ற ப்ரோக்ராமிங் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குது. அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்க போறோம், அதாவது ஒரு கட்டளையை நம்ம பிறப்பிக்க போறோம். யாருக்கு? கம்ப்யூட்டருக்கு. அதுதான் ப்ரோக்ராமிங். நமக்கு இப்படி ஒரு வேலை ஆகணும், எனக்கு இந்த ஃபைலை இந்த இடத்துக்கு கொண்டு போ அப்படின்ட்டு நான் ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்குறேன். அதுதான் அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்லாம் நடக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ப்ரோக்ராமிங் லெவல். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு யூசர் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றாரு, இவ்வளவே தான். சரிதானே? எனக்கு இது செஞ்சு வேணும், இதை செய், இதை செஞ்சு முடி அப்படின்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஃபாலோஸ் த ஸ்டெப்ஸ். ஓகே, யூ கண்ட்ரோல் த சிஸ்டம் லாஜிக் சிம்பிள். ஓகே, இப்போ வரும் விஷயத்துக்கு. இப்ப சரியா, கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேமராவை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கனால தான் அந்த கவரேஜ் இஷ்யூ வருது. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா மழை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நம்ம மறுபடியும் மழை கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணாம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? எதுவும் கேட்கறதுல இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் மாத்திடுவேன். ஓகே, அப்ப நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இப்ப இந்த வாட் இஸ் ப்ரோக்ராமிங் இந்த ஐடியாக்குள்ள, இந்த ப்ரோக்ராம்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு யூசர் வந்து, ஒரு டெவலப்பர், ஒரு ப்ரோக்ராமர் வந்து இது சரி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறது. சரி, ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர் கொடுக்குது. இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்ப நான் இதை அப்படியே வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த விஷயத்துக்கு போகணும். இதுல இவ்வளவு அடுத்து இப்ப வரேன் கான்செப்ட். ப்ரோக்ராம் இஸ் ப்ரோக்ராமிங் இன் எவ்ரிவேர். அதாவது ப்ரோக்ராமிங் இல்லாத இடமே கிடையாது. சரியா? இல்லாத இடமே கிடையாதுன்னா, கம்ப்யூட்டரோ இல்லாட்டி ஒரு சிஸ்டமோ ஒரு சாஃப்ட்வேர் சைடுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே ப்ரோக்ராமிங் இருக்கு. சரியா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப இதுல நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு நம்ம ரியல் டைம் எக்ஸாமுக்கு போவோம். இப்போ பாருங்க, கல்குலேட்டர். சிம்பிளா நம்ம யூஸ் பண்ற கல்குலேட்டர்ல இருந்து, மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து, வெப்சைட்ல இருந்து, பில்லிங் சிஸ்டம்ல இருந்து, நீங்க இந்த கடைகள்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, பில் போட்டு கொடுப்பாங்க. அந்த பில்லிங் சிஸ்டம்ல இருந்து, ஸ்கூல் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்ல இந்த விஷயம் வந்துருச்சு. பட் ஒவ்வொரு ஸ்கூல்ல இன்னும் வரல இந்த விஷயம். அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். நம்மளோட donate.lkல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது, நீங்க அங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட ரிசல்ட் வரும். இதெல்லாம் எப்படி செய்யறாங்க? இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது? காரணம் என்ன? இதுக்கு எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிசல்ட்டை பார்ப்போமே. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிசல்ட் எடுத்துக்கோமே. உங்களோட ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, donate.lkல உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சோட என்ன நடக்கும் அங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை தூக்கிட்டு போகும் எங்க? டேட்டா பேஸ்க்கு. அதாவது எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி, உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த கம்ப்யூட்டருக்கு போகும். போயிட்டு என்ன செய்யும்? அங்க இருந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பருக்கு என்ன மார்க்ஸ், என்ன ரிசல்ட் அப்படிங்கறத தேடி எடுக்கும். தேடி எடுத்த பிறகு அதை என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்மட ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அந்த ரிசல்ட் என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்து வைக்கும்.
இதுதான் ப்ரோக்ராமிங்ல. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கட்டளை எல்லாம், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி வச்சிருவாங்க. என்னென்ன செய்யணும். இப்படி ஒருத்தர் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தா, போயிட்டு அந்த இண்டெக்ஸ் நம்பரை போயிட்டு கம்ப்யூட்டர்ல தேடு, மெயின் கம்ப்யூட்டர்ல தேடு, அங்க தேடிட்டு வந்து இங்க அவருக்கு ரிசல்ட்டா காட்டு அப்படிங்கறத ப்ரோக்ராம் கட்டளையை வந்து எழுதி வச்சிருவாங்க, இப்படி இப்படித்தான் செய்யணும்ட்டு. அந்த விஷயம் தான் இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராம் நடக்குது. அவ ஸ்கூல் சிஸ்டம், யூனிவர்சிட்டியில யூஸ் பண்றது, எல்லா இடமே நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு, iOS, எல்லாமே சாஃப்ட்வேர் தான். எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் டெவலப் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவ ப்ரோக்ராம் தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்றது. சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு ஓகே. இப்போ வரும் அடுத்த விஷயத்துக்கு. இப்ப இந்த வேர்ல்டுல நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு எப்பெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிடே யூஸ் பண்றோம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராமே யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டோம். யார் சரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? இப்போ முக்காவாசி பேருக்கு இந்த மீட்டிங் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதே இந்த வாட்ஸ்அப்னால தான். யார் சரி ஜூம் யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? இந்த கிளாஸ் நடக்கிறதே ஜூம்ல தான். ஸோ இந்த மாதிரி எல்லா நாளுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் நம்ம ப்ரோக்ராமை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கேன். சரிதானே? ஓகே. அடுத்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே. இப்ப வாட் கேன் யூ பில்ட், அதாவது இந்த ப்ரோக்ராமிங்கை வச்சு நம்மளால என்ன பில்ட் பண்ண முடியும்? சரியா? என்னென்ன பில்ட் பண்ண முடியும்? முதலாவது வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். சரியா? வெப்சைட் இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க, யூடியூப் ஒரு வெப்சைட், அதே மாதிரி கூகுள் ஒரு வெப்சைட், ChatGPT ஒரு வெப்சைட். ஏஐ தான். ChatGPTங்கிறது ஏஐ. நான் சொல்றேன் அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த வெப்சைட்டை சொல்றேன். சரி, இது எல்லாமே வெப்சைட். இந்த வெப்சைட்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து மொபைல் அப்ளிகேஷன், நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைபர், இன்ஸ்டாகிராம், ஜூம், நம்ம யூஸ் பண்ற மத்த மத்த ஆப்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். அடுத்து பிசினஸ் சிஸ்டம். இந்த கடைகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பிசினஸ் சிஸ்டம் எல்லா கடைகள்லயும் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல மெயினாவே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பொஸ் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பில் போடுறதுக்கு பில்லிங் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் எதுல இருந்து வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இதுல இருந்து, அதாவது இந்த ப்ரோக்ராம வச்சு கிரியேட் பண்ணதான் எல்லாமே. அடுத்து டேஷ்போர்ட். அடுத்து டேஷ்போர்ட்னா இதுகள் தான் சொல்றது, இந்த நம்ம பாக்குற யூஐ, ஏஐ டூல்ஸ். ஏஐ கூட ஒரு வகையான ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ணது தான். சரிதானே? இப்ப இந்த ஏஐங்கிறது ரொம்பவுமே ஃபேமஸா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. யார் சரி யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. யூஸ் பண்ணாம இருக்க வாய்ப்பு குறைவு. மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ChatGPT கேள்விப்படாம இருக்கவே முடியாது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜெமினை கேள்விப்படாம இருக்கவே மாட்டீங்க. இப்ப க்ளோடுன்னு ஒண்ணு வந்திருக்குது. அது எல்லாத்த விட பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல ChatGPT இருந்துச்சு. இப்போ ஒண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு. அது மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணி, இப்ப இது எல்லாமே ஒரு வகையான ப்ரோக்ராம் தான். ஓகே. அடுத்த ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு கியூரியாசிட்டிக்காக நான் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். இது எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் ஏ லெவல்ல ஐடி படிச்சு, அந்த ஐடி டைம்ல நான் அந்த ப்ரோக்ராமிங்ல கொஞ்சம் கூட கன்சென்ட்ரேட் பண்ணதுக்கான விளைவு, இப்ப நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கேன். சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கேன் நான். அதுக்கு காரணம் இந்த ப்ரோக்ராமிங் தான். அதுக்கு காரணம் நான் அந்த டைம்ல படிச்ச பைத்தான் தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து ரியல் டைமா நான் உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த ஸ்கிரீனை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் பண்றேன். கம்ப்ளீட்டா இந்த ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். ஓகே. உங்க எல்லாத்துக்கும் ஓகே. இது வந்து எந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து. ஓகே. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான POS சிஸ்டம். சரிதானே? ஓகே.
வெயிட். ஓகே, சரியா? இது வந்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு வகையான போஸ்ட் சிஸ்டம் ஒன்று, சரிதானே? இந்த போஸ்ட் சிஸ்டம்ல வந்து நான் லாகின் பண்ணலாம். சரியா? சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நான் லாகின் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்க்ரீன்ல கிறுக்க வேணாம், சரிதானே? ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ யாரும் கிறுக்க வேணாம் ஸ்க்ரீன்ல, ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, சரிதானே? ஓகே, இந்த பொஸ் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, சரியா, இந்த பொஸ் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இதுல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணி செக் அவுட் பண்ணலாம். இப்ப பில்ல பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்டையர் விஷயத்தையுமே நம்ம செய்யலாம், சரிதானே? ஓகே, நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ பில் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா என்டையர் பொஸ் சிஸ்டமே நம்ம என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பில் பண்ண இந்த பொஸ் சிஸ்டத்தை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு என்டையர் ஒரு ஷாப்புக்கான கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து நீங்க என்னெல்லாம் இதுல செய்ய முடியுமோ எல்லாமே செய்யலாம். ஒரு ஷாப் ஒன்ல ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு தேவையான பில்லிங் சிஸ்டம் அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது உங்களோட ஸ்டாக்ஸ் எவ்வளவு போயிருக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். பாருங்க, இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல அதாவது இந்த கம்ப்ளீட் இதுல வந்து இந்த வெப்சைட்ல வந்து நீங்க எல்லா விஷயமே செய்யலாம். அதே மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஸோ டேட்டாஸை அனலைஸ் பண்ணி உங்களோட டேட்டால உங்களோட சிஸ்டம்க்கு எவ்வளோ, அதாவது உங்க ஷாப்க்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ அவுட் போயிருக்கு, இதெல்லாம் லோ ஸ்டாக்ல இருக்கு, எவ்வளோ இன் ஸ்டாக்ல இருக்கு, எல்லா விஷயமே நீங்க இதுல பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமிங்கிற கன்செப்ட் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கிற கன்செப்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை கிரியேட் பண்றதுக்கு இந்த பேக் எண்ட்னா என்ன அது தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும். ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்னன்ட்டு. ஃப்ரண்ட் எண்டுங்கிறது நீங்க இப்போ பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுல இருக்க கலர்ஸ், இதுல இருக்க இந்த யூஐ டிசைன், இதுல இருக்க இந்த லோ ஸ்டாக், அப்புறம் இந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க தானே? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாக்குற இதைத்தான் சொல்றது ஃப்ரண்ட் எண்ட். அப்ப பேக் எண்ட்னா என்ன? பேக் எண்ட்னா வேற எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ லாகின் பண்ணும்போது நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க, நான் பாஸ்வேர்டை என்டர் பண்ணாம என்டர் பண்ணும்போது பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று எனக்கு வந்துச்சு. சரியா, அதாவது பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல? வெரிஃபை பண்ணுது. உங்க எந்த பாஸ்வேர்டும் எந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சரியானு வெரிஃபை பண்ணுது. இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் பில்ட் பண்றது யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பேக் எண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டொனேஷன்.lk, உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டா உங்களோட ரிசல்ட் தான் வரும், வேற யார்கிட்ட ரிசல்ட் வருமா? So, உங்களோட ரிசல்ட்டை போட்டா உங்களோட மா உங்களோட மார்க்ஸ் தான் வரும். சரி, உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டா உங்களோட மார்க்ஸ் தான் வரும், வேற யார்கிட்ட சரி வருதா? அது எப்படி சரியா போயிட்டு எடுத்துட்டு வருது? அதைத்தான் சொல்றது பேக் எண்ட். அப்ப இந்த வெப்சைட்டுக்கு நான் கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ண, இதுல பாத்தீங்கன்னா இருக்கும், கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ண என்டையர் பேக் அண்ட் கோட் பாத்தீங்கன்னா பைத்தன் எல்லாமே பிவைன்னு தான் இருக்கும். பாருங்க, டாட் பிவை, இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்டென்ஷன் டாட் பிவைன்னு தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் டாட் பிவைன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பைத்தன் ஃபைல்னு இருக்கும்.
அப்ப எல்லாமே பைத்தன் பேஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணி இப்ப விளங்குதா நீங்க பைத்தன் படிக்கிறதுக்கான ரீசன் என்னன்ட்டு, எவ்வளவு விஷயங்கள் செய்யலான்ட்டு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஏஐ டெவலப் பண்ற, ஏஐ மாடல் ட்ரெயின் பண்றதுல இருந்து இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல, இப்ப ஏஐ மாடல் ரெடி பண்ற, ட்ரெயின் பண்றதுல இருந்து, அதே மாதிரி வெப்சைட் டெவலப் பண்றது, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுக்குமே இந்த பைத்தன்ங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா போயிடுச்சு. இப்போ டேட்டா அனலைஸ் பண்றது, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அப்ப ஏன் இந்த ஐசிடி இது ஏ லெவல்ல இதை கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இதை படிச்சீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. அதோட பைத்தன் படிக்கணும்னா ப்ரோக்ராமிங் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் பேசிக் கான்செப்ட் தான் உங்க ஏ லெவல் ஐசிடில சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க படிக்கிறதுல பலன் இப்ப தெரியுதா ஏன் இதை படிக்கணும்ட்டு. ஐடி ஃபீல்டுல ஃபியூச்சர்ல யார் சரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியமான பாடம். சரியா? அதனால தான் நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இதுக்கான ஒரு தனியான ஒரு செஷன் கிரியேட் பண்ணி தனியா கிளாஸ் டைம் டேபிள் போட்டு தனியா அதை நான் செய்யறதுக்கு ரீசன் இதுதான். இதை படிச்சீங்கன்னா உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. சரிதானே? ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? அப்ப நான் இப்ப விட்டு டெவலப் பண்ணலாங்க. ஓகே, இன்னொரு விஷயம், நான் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் யோசிக்காதீங்க இந்த பாஸ்வேர்டை காட்டிட்டேனே அப்படின்ட்டு. இந்த பாஸ்வேர்டை ஒன்றும் செய்யலாது, ஏன்னா இது லோக்கல் ஹோஸ்ட்ல நான் ரன் பண்ணி வச்சிருக்கேன். இது என் கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஓகே, இப்ப பார்க்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து இதுலயும் இருக்கு. இதை நான் ஏன் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா ரீசன் இருக்கு. என் மொபைல் போன்லயும் இது இருக்குது. சரி, நான் அந்த ஒட்டோ ஃபோக்கஸ் கொடுத்து இந்த போர்ட்ரைட்டை எனபிள் பண்ணி வச்சிருக்கனால இது உங்களுக்கு தெரியாது. சரியா? சரியா? அதான் விஷயம். சரியா? அதனால தான் நான் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறேன். இதுல நீங்க என்டையரா எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். உங்களோட ஷாப்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ஆப் ஒன்று தான் இது டெவலப் பண்ணியிருக்கோம். இது கம்பெனியால டெவலப் பண்ணது. நிறைய ஷாப்ஸுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்ஸ் யாரும் இருந்தாங்கனாலும் போஸ்ட் சிஸ்டம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க. தெரிஞ்சவங்க யாரும் இருந்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுவோம். சரி தானே? இது ஒரு ஐடியாக்காக சொன்னது. இந்த மாதிரி சிஸ்டம் நாங்க பில்ட் பண்ணி இது வந்து கம்ப்ளீட்டா மொபைல் போன்லயே நீங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு பில் போடுறதுல இருந்து, பில்ல ஷேர் பண்றதுல இருந்து, கம்ப்ளீட்டா இன்னைக்கு நடந்த சேல்ஸ்ல இருந்து, இந்த மந்த்ல நடந்த சேல்ஸ்ல இருந்து, இந்த வருஷத்துக்கு நடந்த சேல்ஸ் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா என்டையரா பாத்துரும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடலாம். எப்ப என்ன சேல் நடந்திருக்கு, எல்லா விஷயமே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் பேக் அண்ட் பைத்தன் தான். இப்போ விளங்குதா கான்செப்ட்? இது படிக்கிறதுல ரீசன் என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகணும். ஓகே, எவ்ரி ஆப்ஸ் ஹேஸ் 5 பார்ட்ஸ். சரி, அதாவது எல்லா ஆப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5 பகுதி இருக்கு. யூசர்னு ஒருத்தர் இருக்காரு, நாங்க தான் யூசர், யூஸ் பண்றோம். ஃப்ரண்ட் எண்ட், இப்ப நான் சொன்னேன் நம்ம பாக்குற விஷயங்கள். பேக் எண்ட் நான் சொன்னேன் லாஜிக்ஸ் எல்லாமே வச்சிருக்க விஷயம். டேட்டா பேஸ் ஏபிஐ, டேட்டா பேஸ். ஏபிஐங்கிறது கொஞ்சம் பெரிய கன்செப்ட், அது இப்போதைக்கு தேவையில்ல உங்களுக்கு. டேட்டா பேஸ்ங்கிறது, டிபிங்கிறது டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்னா ஒண்ணுமே கிடையாது, எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டீச்சர்ஸ் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு தான் டேட்டா பேஸ்னு சொல்லுது. அடுத்து அவுட்புட், நம்ம இன்புட்டை கொடுத்து அதுக்கான அவுட்புட்டை எடுக்கிற இடம். இப்ப நான் இதை பைத்தன் யூஸ் பண்ணியிருக்க இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேக்கெண்ட். சரிதானே? இந்த பேக்கெண்ட்ல தான் நான் பைத்தன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அதுல கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பைத்தன்ட முக்கியத்துவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சரியா?
ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ப்ரோக்ராமர்ஸ்னா யாருன்னு தெரியும் தானே இப்ப நமக்கு. அந்த ப்ரோக்ராமர் செய்யறவங்க தான் ப்ரோக்ராமர்ஸ். நான் ஒரு ப்ரோக்ராமர், ஏன்னா நான் ப்ரோக்ராம் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். அப்ப நான் ஒரு ப்ரோக்ராமர். அப்ப ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்னு கொஞ்சம் விஷயம் இருக்கு, சரியா? அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் எனக்கு தமிழ் தெரியும், சரியா? தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சிங்களம் தெரியும். ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற எந்த லாங்குவேஜும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் நான் கம்யூனிகேட் பண்ணணும். நான் என்ன செய்வேன்? நான் போயிட்டு கம்யூனிகேட் பண்ணலுமா? எனக்கு போயிட்டு கதை கேளுமா? இயலாது. நான் ஒண்ணு சொன்னேன்னா அவருக்கு அது விலையும் கேளாது. அவர் ஒண்ணு சொன்னாருன்னா அது எனக்கு விலையும் கேளாது. அதே பிரச்சனை தான் இங்கேயும். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான், ஜீரோவும் ஒன்னும் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் மட்டும்தான். இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், சிங்களம், இந்த 3 லாங்குவேஜ் தான் தெரியும். இப்ப நான் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு மெஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஜீரோவையும் ஒன்னையும் மட்டும் வச்சு என்னால அதுகிட்ட போய் நான் கதை கேளுமா? ஒரு ஹியூமனா என்னால கதை கேளுமா? இயலாது. ஜஸ்ட் ஒரு த்ரீ த்ரீ பிட் ஆஃப் நம்பரை கூட என்னால் ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? அப்ப அதுக்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டா நான் பைனரியில கதைக்கணும் அப்படின்னா, மெஷின் லாங்குவேஜ்ல கதைக்கணும் அப்படின்னா என்னால கைக்கணுமா? இயலாது. அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க இன்டர்மீடியட்டா யார் சரி வேணும் அப்படின்ட்டு. கம்ப்யூட்டருக்கு வந்து சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொண்டு வந்தாங்க, சரியா? அதுல சில லாங்குவேஜ் தான் இந்த பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, சி, மை. இப்ப என்ன நடக்கும் இது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்த பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ் பேஸ்டான லாங்குவேஜ். இங்கிலீஷை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை வச்சு என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட கனெக்ட் கதைக்கலாம். அப்ப இங்க ஒரு இன்டர்மீடியட்டா யார் இருக்காரு? நடுவுல இருக்க டிரான்ஸ்லேட்டரா யார் இருக்காரு? இவங்க தான் இருக்காங்க. அப்ப இந்த பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அத அந்த பைத்தன்ல எழுதுற கோடா இருந்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதின கோடா இருந்தாலும் சரி, ஜாவால எழுதின கோடா இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யும் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மெஷின் லாங்குவேஜுக்கு மாத்தி அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஈஸியா. அதனால தான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப இதுல ஒரு லாங்குவேஜான பைத்தன் தான் நம்ம படிக்க போறோம். பைத்தன்ல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப் இந்த மாதிரியான கஷ்டமானது கிடையாது. இது ரொம்ப 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 சிம்பிளான லாங்குவேஜ் ஒன்று தான் இந்த பைத்தன்கிறது. ஆனா இந்த பைத்தன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். நீங்க சி ஷார்ப்ல, அப்படி இல்லாட்டி சி பிளஸ் பிளஸ்ல, அப்படி இல்லாட்டி ஜாவால 50 லைனு கோட் எழுதுனீங்கன்னா இதுல ஒரு 10 லைன்ல எழுதிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த பைத்தன். அப்ப இதை படிக்கிறதுல இதுவும் ஒரு பெனிஃபிட் நமக்கு. அடுத்த விஷயம், ஓகே, வை பைத்தன் இதை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஈஸி டு லேர்ன், டக்குன்னு ஈஸியா படிச்சுக்கலாம். மற்ற லாங்குவேஜஸோட ஒப்பிடும்போது இதை கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்கலாம். சிம்பிள் சின்டாக்ஸ், அதாவது நம்ம வந்து இந்த நான் சொன்னேன் பாத்தீங்க சிம்பிள் வேர்ட்ஸ். இந்த பைத்தன் இந்த பாருங்க, பிரிண்ட் பண்றதுக்கு சிம்பிளா பைத்தன் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட், இதை நம்ம கிளாஸ்ல படிப்போம், சரியா? இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல படிப்போம், சரியா? இப்ப நான் சும்மா இந்த மாதிரி ஒரு 1 லைன்ல எழுதி, இதே நீங்க ஜாவால நீங்க இதை எழுத போனீங்கன்னா ஒரு 5 லைனுக்கு நீங்க எழுதணும். அப்ப அதோட ஒப்பிடும்போது இதுல ஒரே லைன்ல முடியத்தானே வேலை. அதுதான் விஷயம். ரொம்ப பவர்ஃபுல், பிகினர் ஃப்ரெண்ட்லி, அதாவது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த பவர் ஆஃப் பைத்தன். ஏஐ டெவலப்மெண்ட் இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில ஏஐங்கிறது தான் மெயினா இருக்கு. அந்த ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு பைத்தன் ஒரு பெரிய பங்கு வகிக்குது, சரிதானே? அடுத்து ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த ஒவ்வொரு வாட்ஸ்அப், பெரிய பெரிய கம்பெனிகளோட வாட்ஸ்அப்பை நீங்க அக்சஸ் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ரிப்ளை வரும். யார் சரி மெசேஜ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஒரு கம்ப்யூட்டர் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் பண்ணுவது நமக்கு ஒரு ஹியூமன் மெசேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த பெரிய பெரிய கம்பெனிகள், சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் சொல்ல, பெரிய பெரிய கம்பெனிகள் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆட்டோமேஷன்ல செய்யலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேலைகளை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இப்ப இப்ப நான் கிளாஸஸ் செய்றேன். எனக்கு இந்தந்த டைமுக்கு எனக்கு இந்தந்த மாதிரியான ஜூம்ல எனக்கு மீட்டிங் ரெடி பண்ணி அதை எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுரு. அப்ப இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் என்ன செய்யும்? 7 மணிக்கு ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி நம்மளோட குரூப்ல போட்டு விட்டுரும். அப்ப என்ன விட்டு வேலை மிச்சம். அதைத்தான் சொல்றது ஆட்டோமேஷன், ஆட்டோமேட் பண்ணி வைக்கிறது. அடுத்து டேட்டா ஹேண்ட்லிங். டேட்டா தான் இன்னைக்கு இருக்க வேர்ல்டுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற இடம்.
உங்களோட டேட்டாவா இருந்தாலும் சரி, எந்த டேட்டாவா இருந்தாலும் சரி, இதுகள் தான். அப்ப இந்த டேட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இதுல செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். வெப் டெவலப்மெண்ட்ல பேக் அண்ட் சைட் செய்யலாம், சாஃப்ட்வேர் டூல்ஸ் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அடுத்தது, ஓகே, வை லேர்ன் நவ்? எதுவுமே கிடையாது. எக்ஸாமுக்கு படிக்கணும். எக்ஸாமுக்கு படிச்சு ஃபியூச்சர்ல நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள். இப்போதைக்கு உங்களோட மெயின் கோல் 2026 பேட்சுக்குள்ள மெயின் கோல் எக்ஸாம் பேப்பர்ல ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும். எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு A1 வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏ எடுத்தா கெத்துங்கிற மாதிரி விஷயம் விளங்குதா? அப்ப அப்படி ஒரு நமக்கு வேணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிச்சிருக்கணும். அதுல பைத்தன் மெயினா நீங்க படிச்சிருக்கணும். பைத்தன் படிக்காம நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது. பைத்தன் இல்லாம செய்யல. அதனால பைத்தனை முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஓ, பைத்தன் மட்டுமே இல்லாம மத்ததெல்லாம் 100% நீங்க செஞ்சிருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதனால பைத்தனும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. ஏன்னா பைத்தன் கஷ்டம் இருக்கு. லாஜிக்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த கேள்வி கொடுத்தாலும் செய்வீங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் நமக்கு. அவ்வளவே தான். அது அது எல்லாத்தையும் தான் இந்த கிளாஸ்ல நம்ம செய்ய போறோம். சரிதானே? ஓகே. அடுத்த விஷயம் அதுதான் இதுல. மத்தபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து இம்ப்ரூவ் யுவர் திங்கிங், பில்ட் லாஜிக் ஸ்கில், ஃபியூச்சர் கேரியர் வேல்யூ, இந்த டிரெக்ட்லி ஹெல்ப் ஐசிடி சப்ஜெக்ட், அது ஓகே. அதை நான் அதுதான் மெயின். அதை தாண்டி என்னென்ன இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிதானே? ஈஸி டு ஸ்டார்ட், அட்வான்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அது பார்த்தீங்கன்னா ஏ லெவல் கனெக்ஷன். ஏ லெவலில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் கிளாஸ் எப்படி போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிக்க போற விஷயம் ப்ரோக்ராமிங் பேசிக் கான்செப்ட் எல்லாமே படிப்போம். இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட். அல்கோரிதம்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சீக்வன்ஸ்னா என்ன, செலெக்ஷன்னா என்ன, ரிப்பீட்டர்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, எல்லா விஷயமே படிப்போம். தியரிட்டிக்கலா நம்ம பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றோம். அந்த பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அடுத்து பைத்தனை ஸ்டார்ட் பண்ணுவோம். குயிக்கா பைத்தனை ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா பைத்தனை முடிப்போம். இது கம்ப்ளீட்டா ப்ராக்டிக்கலா தான் போய்கிட்டு இருக்கும். அப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது, ஐயோ இது கம்ப்யூட்டர் வேணுமோ லேப்டாப் வேணுமோ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்பும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. உங்களுக்கு ஐடியா இருந்து படிச்சீங்கன்னா மட்டும் போதும். நோட்ஸ் இருந்து கொப்பி ஒன்று இருந்து அதை எழுதி படிச்சா போதும். மற்றபடி கம்ப்யூட்டர்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பயாச்சும் உங்களோட ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவுட்புட் எப்படி வருது அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுமோ தவிர அந்த கம்ப்யூட்டர் இல்லாட்டி படிக்க இயலாது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்ப அல்கோரிதம், ஃப்ளோ சார்ட், லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது. லாஜிக்கல் திங்கிங்னா ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ராப்ளம் எப்படி நம்ம டக்குன்னு குயிக்கா சரி பண்றது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிற அந்த லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாமே படிப்போம். அப்ப ஒரு ப்ரோக்ராமை கொடுத்தா அது குயிக்கா அப்படி ஆன்சர் பண்றது, பைத்தன் கோட்ஸ் எப்படி குயிக்கா எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இங்க படிக்க போறோம். சரியா? அடுத்து ரோட் மேப், பேசிக்ஸ், வேரியபிள்னா என்ன, கண்டிஷன்ஸ்னா என்ன, லூப்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன. ப்ரொஜெக்ட்ஸ் நம்ம இங்க பில்ட் பண்ண மாட்டோம். பட் ப்ரொஜெக்ட்ஸுக்கு பதிலா நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலா ப்ரோக்ராமிங் கோட்ஸ் நம்ம எழுதி அந்த ப்ரோக்ராம் கோட்ஸுக்கு அவுட்புட் எப்படி வருது, அதுக்கு எப்படி இன்புட் கொடுக்கணும், அவுட்புட்ல எரர் வருதுன்னா அந்த எரர் எப்படி நம்ம சரியா மாத்துறது, எரர் எப்படி இந்த இடத்துல இந்த லைன் தான் பிரச்சனைன்ட்டு கண்டுபிடிக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். சரிதானே? ஓகே. இந்த கிளாஸஸ் எப்படி ரன் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் ப்ராக்டிக்கல் கோட் நான் கொடுப்பேன். அதுக்கான எக்ஸசைசஸ், ஹோம்ஒர்க் கொடுப்பேன், ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாமே தான் செய்யப்படுது. உங்களோட பாட்டு என்னது இதுல? இதுதான் மெயின். சரியா? அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இன்னைக்கு ஒரு நான் கிளாஸ் செய்றேன் அப்படின்னா இன்னைக்குள்ள கிளாஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்க அந்த ஒரு கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி தான், ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி தான். ஒரு செங்கல் செங்கலா தான் அடிக்கிட்டு போகும். செங்கல்ல ஒரு செங்கலை கட்டாம ஒரு செங்கலை வைக்காம அடுத்த செங்கலை வச்சுட்டு கட்டிட்டு போனோம்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? அதனால அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ப்ராக்டிஸ் டெய்லி. எதனாலும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாட்டியும் எழுதி வச்சிருக்க நோட்ஸை அப்பப்போ எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்து ஆஸ்க் கொஷன்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்காம கேள்வி கேட்கலாம். அந்த ஷையா இந்த வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சரியா? நீங்க உங்களுக்கு எது சரி டவுட் இருந்துச்சுன்னா டிரெக்டா என்கிட்ட கேட்கலாம். என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தானே, கான்டாக்ட் பண்ணலாம். சரிதானே? அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்ஸ். சரியா? லாஜிக்ஸ் அதை நான் வந்து சொல்லி தருவேன், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இந்த கோபி பேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இவர் சொல்றாரு இவருடைய பார்த்து நான் எழுதுனேன், அவர் சொல்றாரு அவருடைய பார்த்து எழுதுனேன், ChatGPT சொன்னிச்சு அதை பார்த்து எழுதுனேன்.
அந்த கதையே இருக்கக்கூடாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ChatGPT யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ChatGPT யூஸ் பண்றதுக்கான டைம் கிடையாது. ChatGPT யூஸ் பண்றதுக்கான டைம் வரும். அப்ப நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கான பேஸ்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியம். இப்ப போயிட்டு நீங்க ChatGPT போயிட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டலாம் நீங்க செஞ்சுட்டு இருக்க கூடாது. சரியா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது படிக்கிறதுக்கான டைம். ChatGPT யூஸ் பண்றதுக்கான டைம் வரும். அதுக்கான டைம் இருக்கு. அது வந்து இன்னும் 2 3 வருஷம் போகட்டும். அப்பதான் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான டைம் வரும். இப்போ அதாவது உங்களுக்கு யூஸ் பண்ண இப்போ நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏன் ப்ரோக்ராம் இந்த ரன் ஆகுது, இந்த கோட் ஏன் வந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஐடியாவே இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கே வேலை இல்லை. சரிதானே? நாளைக்கு நீங்க இன்டர்வியூல போயிட்டு உட்காரும்போது அவன் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்? நமக்கு தெரியாது. ChatGPT சொன்னிச்சுன்னு சொல்ல முடியுமா அங்க போயிட்டு? கஷ்டம் தானே? அதனால இப்பயே பேஸ்மெண்ட்டை ஒழுங்கா வச்சுக்கங்க. அதே மாதிரி தான் எக்ஸாம்ல போயிட்டு ChatGPT யூஸ் பண்ணலுமா? இயலாது. அதே மாதிரி நீங்க போயிட்டு கேம்பஸ்க்கு போனாலும் அப்படித்தான். கேம்பஸ்ல இருக்க எக்ஸாமும் அப்படி ChatGPT யூஸ் கேம்பஸ்ல நீங்க ChatGPT யூஸ் பண்ணுவீங்க. பட் ரெஃபரன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதையே மெயினா வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. அப்ப அந்த ஒரு விஷயம். அடுத்து ஸ்மால் ஸ்டெப்ஸ். டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்த படிக்கணும். அப்படி இல்லாட்டி படிச்ச விஷயத்த ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். மெயின் இதுதான். சரி, அடுத்து வந்து ப்ராக்டிஸ் தான் இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய கொஷின் செஞ்சு பார்க்கணும். கொஷின் நான் இங்கே நிறையவே கொஷின் செய்வேன். அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நோ ஷார்ட் கட்ஸ். படிக்கிற டைம்ல ஷார்ட் கட் கொடுக்கக்கூடாது. சரிதானே? ஆனால் படித்து முடிஞ்சு நமக்கு ஒரு ஐடியா முடிஞ்சு இது எனக்கு கம்ப்ளீட்டாக இது கிளியர் அப்படிங்கிற ஒரு டைமுக்கு வரும்போது தான் நம்ம ஷார்ட் கட்டுக்கு போகணும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஷார்ட் கட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. சரியா? மிஸ்டேக்ஸ் வரும். நிறைய பிழைகள் விடுவோம். சரியா? பிழைகள் விட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகுறோம்னு அர்த்தம். நம்ம பிழையே செய்யாம இருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம எதுவுமே செய்யாம இருக்கோம்னு அர்த்தம். சரிதானே? ஓகே. அடுத்து த வேல்யூ ஆஃப் திஸ் கிளாஸ். ஓகே. இந்த கிளாஸ்ல வேல்யூ. இந்த கிளாஸ்ல மெயின் ஐடியா, மெயின் கோல் 2026 பேட்சுக்கும் 2027 பேட்சுக்கும் இந்த ப்ரோக்ராமிங் அப்புறம் இந்த பைத்தன் இந்த ரெண்டுலையும் இருக்க பயத்தையும் கஷ்டத்தையும் இல்லாமக்கிறது தான். சிம்பிளா எப்படி செய்யறது, எந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த தைரியத்துக்கு கொண்டு வரது எப்படி, அதுதான் இந்த கிளாஸ்ல மெயின் ஐடியா. இதில் நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். ஆனால் பேஸ் ஐடியா அதுதான். சரி. இதில் போட்டிருக்கேன் ஸ்ட்ரக்சர் பார்த்து, அப்புறம் ரியல் வேர்ல்ட் நாலேஜ், ப்ராக்டிஸ் ஸ்கில், கிளியர் கைடன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப், அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இதுதான். சரியா? அடுத்த விஷயம் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ். சரியா? நீங்கள் சாஃப்ட்வேர் சைடில் போகிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெப்சைட் டெவலப் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஆப் டெவலப் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ரிலேட்டடாக போக போகிறீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது உதவி செய்ய போகுது. இதை படிக்கிறனால படிக்கிற இந்த விஷயம் என்னைக்குமே யூஸ்ஃபுல் இல்லாமல் போக போகிறது கிடையாது. அதனால பயப்படாமல் படிக்கணும் எல்லாருமே. அடுத்த விஷயம். சரியா? பட் நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள், கிழமைக்கு 3 நாள் நடக்கும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. அடுத்து வந்து புதன்கிழமை இல்லை, தேர்ஸ்டே. சரி, வியாழக்கிழமை. சரியா? தேர்ஸ்டே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சரியா? சாட்டர்டே. இந்த 3 நாள் கிழமையில நடக்கும். மற்ற டைம் 9 9 o'clock டெய்லி பேப்பர் கிளாஸஸ் நடக்கும். சரி, பேப்பர் கிளாஸஸ் டெய்லி நடக்கும். அது விஷயம் கிடையாது. ஏன்னா எந்த நாளும் பேப்பர் கிளாஸஸ் நான் கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ ப்ரோக்ராமிங் முடிஞ்சு அடுத்து லாஜிக் கேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்து டேட்டா பேஸும் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இந்த இயர் டயக்ராம் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங் கேட்டுருந்தீங்க நிறைய பேர். ஸோ நெட்வொர்க்கிங் கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கிளாஸஸ் தான் மெயினாக போய்கிட்டு இருக்கு. 9 o'clock டெய்லி போகும். சரிதானே? அதே மாதிரி 2026 பேட்சுக்கு தான் இது எல்லாமே. 2027 பேட்சுக்கு தியரி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ லாஜிக் கேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ லாஜிக் கேட்ஸ் தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க விஷயம். ஸோ இதை இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்க இப்போ விஷயம். ஸோ இது யார் சரி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு சரி யார் சரி ஜாயின் ஆகணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. அவங்கள குரூப்ல ஜாயின் பண்ணி விட்றேன். சரிதானே? இப்போ இதுகள் தான் மெயினாவே இந்த கான்செப்ட்ல நடந்துகிட்டு இருக்க விஷயம். சரியா? அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெயிட்.
ஓகே 2005, 24, 23, 24. ஓகே, நான் இப்போ என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, பாஸ் பேப்பர் கொஸ்டினை நான் எடுத்திருக்கேன். சரி, பெரிய விஷயம்லாம் ஒன்று. சரி, பாஸ் பேப்பர் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022. சரியா, 2022லையும் இந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்திருக்கு. பாருங்க, ப்ரோக்ராமிங். சரிதானே? அதே மாதிரி கொஞ்சம் லோட் ஆகுது இந்த மிஷின், கொஞ்சம் ஹெவி லோடில் இருக்குது இப்போ மிஷின். சும்மா ஒவ்வொரு பேப்பராக நம்ம எடுத்து பார்ப்போம். எல்லா பேப்பரையும் லோட் பண்ண விரும்பலை நான், எனக்கு கொஞ்சம் மெஷின் ஸ்லோ ஆயிடுச்சு. சரியா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. ஓகே, எல்லா பேப்பரையும் எடுத்து பார்ப்போம். சரி, அப்பதான் நமக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராமிங் எந்த அளவுக்கு கொஷின்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. சரியா, இது இல்லை, இது இல்லை. ஓகே, இந்த பாருங்க, பைத்தன் கேள்வி வந்திருக்கு. நார்மலாக எத்தனை கேள்வி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒன்று, இந்த இடத்துல 2, 3, கீழே 4, இங்கே ஒரு 5. சாதாரண ஒரு 5 மார்க்ஸுக்கான கொஷின் எம்சிக்யூவில் மட்டும் வந்திருக்கு. இது 2024. 2025 எடுத்து பார்ப்போம், அதுல நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸஸ் கண்ட்ரோல். ஓகே, ஹாக்கிங் ஸ்கீம், பாருங்க, பைத்தன் 1, 2, 2 கொஷின்ஸ் வந்திருக்குங்கன்னா மேலே. ஓகே, 2 கொஷின்ஸ் மாதிரி வந்திருக்கு. இது பார்ட் 1ல, அவ்வளோதானே இருக்கும். இது பார்ட் 1ல வந்திருக்கு. இது லாஸ்ட் இயர் பேப்பர். சரிதானே? இந்த இடத்துல பாருங்க. அடுத்து இது ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கொஸ்டின் தான். குறிமுறை, இது சூடோ கோட் ரிலேட்டடாக இருக்கு. சரி, அதையும் எடுப்போம். அப்போ 3. ஸோ பார்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா இது பிஹெச்பி. பிஹெச்பியும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், பட் அது இங்கே இல்லை, வெப் டெவலப்மெண்ட்ல இருக்குது. அதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ப்ரோக்ராமிங் கன்செப்ட் பேசிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். சரிதானே? ஏன்னா எல்லாத்துக்கும் ஐடியா ஒன்று தான், அதை நம்ம யூஸ் பண்ற விதம் மட்டும்தான் வித்தியாசம். அதனால நீங்க ப்ரோக்ராமிங் கான்செப்டை படிச்சீங்கன்னா நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம், இஷ்யூவே கிடையாது. சரிதானே? இந்த பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பைத்தன். ஓகே, இந்த இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பைத்தன் ரிலேட்டடான கொஸ்டின் 1, 2, 3. நீங்க நான் அப்படியே பைத்தன் தான் வந்திருக்கு. 5. ஸோ சாதாரணமாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் மாதிரி வருது. இந்த இருக்கு, லாஜிக்கல் எரர். இதுவும் ப்ரோக்ராமிங்குள்ள வர்றது தானே, இதுதான் கன்செப்ட். சரிதானே? ஒரு 6, 7 மார்க்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்க ஏக்கு டார்கெட் பண்றீங்கனாலும் சரி, பிக்கு டார்கெட் பண்றீங்கனாலும் சரி, ஒரு நல்ல ரிசல்ட் தான் எல்லாமே எதிர்பார்ப்போம். சரிதானே? ஏனே வைப்போம் நம்ம. சரியா, ஒரு நல்ல ரிசல்ட் ஏ நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லா விஷயமே நீங்க படிச்சிருக்கணும். சரிதானே? எல்லாத்துலயுமே ட்ரெயின் பண்ணியிருக்கணும், பேப்பர் செஞ்சு பார்த்துருக்கணும். நான் இது ஃபைனல் இயர் 2026 பேட்சுக்கு சொல்றேன். 2027க்கு டைம் இருக்கு. சரிதானே? நீங்க இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரி, 2026க்கு டைம் முடிஞ்சு. இப்போ நீங்க பேப்பர்ஸ் தான் செஞ்சு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க செஞ்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும், என்ன நடக்குது, எப்படி இந்த விஷயங்கள்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, எல்லா விஷயமே அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எல்லா பேப்பர்ஸ்லையுமே இது வருது. சரி, இந்த ஒரு பேப்பர்லையும் வரத்தான் போகுது. சரியா, லாஸ்ட் மந்த்துக்கு முதல்ல மாதிரி நான் எப்படியுமே ஆம், ஒரு ஃபைனல் வெபினார் ஒன்று செய்வேன். எந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் வச்சு இந்த முறை பேப்பர் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணி எப்பயுமே கனெக்ஷன்ல இருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து படிக்கலாம். அப்போ நான் அப்போ கொடுக்குற வெபினாருக்கு ஜாயின் பண்ணிக்கலையே சார் உங்களுக்கு. சரிதானே? இன்னொரு மெயினான விஷயம்,
சரியா? வி ஆர் டெவலப்பிங் வெப்சைட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா நோட்ஸுமே, சரியா? இப்போதைக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிக்கு மட்டும்தான். சரியா? இன் ஃபியூச்சர், சரியா, இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸோடையும் கொலாபரேட் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி மட்டும் இல்லை, சரியா, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா பாடத்துக்குமான நோட்ஸையும் இங்கே கொண்டு வர போகிறோம். அண்ட் சேம் டைம், அட் த சேம் டைம் நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா கொஷன்ஸ், எந்த யூனிட்டோட எந்த கொஸ்டின்லாம் சிங்க் ஆகியிருக்கு, அது பாஸ் பேப்பர் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, மாடல் பேப்பர் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கன்ஃபிகர் பண்ணி எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டின் அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆன்சர் கொடுத்து, அந்த ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கான யூடியூப் வீடியோஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அதை ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிதானே? இந்த வீக் முடியும் போது வெப்சைட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா நோட்ஸையுமே நீங்கள் என்ன செய்யலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேயே எடுத்துக்கலாம். சரிதானே? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டி அகாடமியில் ரெஜிஸ்டர் பண்ணி டிஐசிடி அகாடமியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் எல்லா நோட்ஸையுமே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிடி ரிலேட்டடான எல்லா நோட்ஸையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கொஸ்டின்ஸ், மாடல் பேப்பர் கொஸ்டின், அது ரிலேட்டடான யூடியூப் வீடியோஸ், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம். சரிதானே? ஸோ அதனால் யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கணும். சரியா? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெனக்கெட்டு செய்வாங்களான்னு தெரில. நான் செய்கிறதுக்கு ரீசன் என்ன, அந்த பேப்பர் கிளாஸ் செய்கிறதுக்கு நான் அதுக்கு பேப்பர் கிளாஸ் ஃப்ரீ தான் எல்லாத்துக்கும். நான் யாருக்கிட்டையுமே ஒரு ரூபா கூட வாங்குறது கிடையாது பேப்பர் கிளாஸில். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மெயினாக ஸ்டார்ட் பண்ணதே இதை வந்து படித்து கொடுக்கணும் நிறைய பேருக்கு. இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் நிறைய பேர் கஷ்டம்னு சொல்கிறாங்க, அதை படித்து கொடுக்கணும் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டை தனியாக படிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கான டைம் எனக்கு பெருசாக இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த பைத்தன் படிச்சு கொடுக்க கூட எனக்கு டைம் சரியா இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு ஷெடியூல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 நாள் எனக்கு ஷெடியூல் இருக்குது. அதை செய்யறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு தான். சரிதானே? ஸோ அதனால அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும் தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். உண்மையை சொல்றேன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே கெத்தா இருக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உண்மையாலும் கெத்தா இருப்பீங்க. கெத்தா நீங்க ஊர்ல போயிட்டு வரலாம், அங்கிட்டு நடக்கலாம், இங்கிட்டு நடக்கலாம். உண்மையான இது நான் என் அனுபவத்துல சொல்றேன். சரிதானே? பொய் எல்லாம் சொல்ல, அதோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஏ லெவலில் நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கணும். சரி, அது கொஞ்சம் மெனக்கிடணும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. சரியா? அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன இந்த எக்ஸாம் என்ன உங்களுக்கு எத்தனை மாசம் இருக்கும்? 2026க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசம் இருக்குமா? 4 மாசம் கூட இல்லை, ஒரு 3 மாசம். அந்த 3 மாசம் கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம், அவ்வளோதான். சரிதானே? அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமே பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் ஆத்தலா இருக்கலாம், யூனிவர்சிட்டி போனா இப்படி இருக்கலாம் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூனிவர்சிட்டி போனாலும் நீங்க படிக்கணும், எங்க போனாலும் படிக்கணும். படிக்கணும்னு வந்துருச்சுன்னா படிக்கணும் தான். சரிதானே? ஆனா அதுக்காக மற்ற விஷயங்கள்ல நீங்க உங்களோட ஃபன் டைம் அதை நான் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் படிக்கிறதுக்கான டைமை கொஞ்சம் கூட்டிங்க, ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. அதான் நான் சொல்றேன் மெயின் விஷயம். நல்ல ரிசல்ட் எடுத்தீங்கன்னா கெத்தா இருக்கலாம், அவ்வளவுதான். சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்றபடி வெயிட், யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு எது சரி டவுட், என்கிட்ட எது சரி கேட்கணும் அப்படின்னு எதுவும் சரி இருந்துச்சுன்னா கேட்கலாம், மெசேஜ்ல போடுங்க. எது சரி டவுட் எதுவும் சரி இருக்கா, இல்லாட்டி என்கிட்ட சரி எது சரி கேட்கணுன்றது இருந்துச்சுங்கன்னா கேட்கலாம். அதுக்கான டைம் தான் இது. நான் சொன்னது சரி, இப்ப இதை சொல்லுங்களேன். எனக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல இது சரி விளங்காம இருக்கா, கிளியர் இல்லாம இருக்கா, இல்லாட்டி ஓகே குட்டா, குட்டா இல்லாட்டி பேடா, இது சரி ஒரு ரிவ்யூ சரி ஃபீட்பேக் ஒன்று சரி கொடுங்க மேடம். பாப்பா இல்ல, ஏன் நான் அதை கேட்கிறேன் அப்படின்னா அப்பதான் நான் மாத்திக்கலாம் அடுத்த முறை இந்த விஷயங்களை. நீங்க இப்ப கொடுக்குற இந்த ரிவ்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நான் அடுத்து வரவங்களுக்கு படிச்சு கொடுக்கும்போது நான் அதெல்லாம் சரி பண்ணிக்குவேன். அப்ப மத்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அதுக்கு தான் நான் கேட்கிறேன். நல்லதா இருந்தாலும் சரி, எது எது சரி பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும், அப்பதான் நான் மாத்திக்கலாம். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிடையாது. நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் எங்களை படிக்க போறீங்க. ஓகே, ஒருத்தர் நல்லா இருக்கு ஷேப் போட்டு, ஓகே, மத்தவங்க எல்லாம் எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. மிலன் ஓகே, மத்தவங்க எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, யூஸ்ஃபுல், ஓகே, தேங்க்யூ, ஓகே. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. உங்களோட மெசேஜ்க்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தோட மெசேஜும் எனக்கு வேணும்.
இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் இது சரி ரிப்ளை கேட்டேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஆக்டிவ்ல இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ. ஓகே. இந்த வெட்கப்பட்டுக்கிட்டு நான் அது சரி சொன்னா இது சரி பிரச்சனை ஆயிருமா அப்படியெல்லாம் யாருமே யோசிக்க வேணாம், சரியா? எல்லாத்தோட ரிவ்யூவும் எனக்கு வேணும், அவ்வளவுதான். தப்போ சரியோ நீங்க சொன்னீங்கன்னா நான் மாத்திக்குவேன், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஜாயின் ஆகி கிடைக்காம போயிடுச்சு, கிளைமேட் சரியில்லை. ஏன் நான் இதுக்கு எதுவுமே சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ரெக்கார்டிங் தாரேன், நான் ரெக்கார்டிங் கொடுக்குற ஐடியாவில் இருக்கல. பட் நான் ஏன் ரெக்கார்டிங் தாரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாலவே பார்த்தீங்கன்னா கவரேஜ் இல்லை ஒழுங்கா. அப்போ எனக்கே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம தான் கொஞ்சம் அதுக்கு இது சரி செஞ்சு ஒரு ஆப்ஷன் ஒன்று செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் பைத்தனுக்கு நோட்ஸ் தருவேன், சரியா? அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரெக்கார்டிங் கொடுப்போம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. சரிண்ணா எல்லா இடமும் மழை. சரி நான் இருக்க ஏரியாலாம் சரியான மழை இங்கெல்லாம். நான் என்னன்னா நான் ஊருக்கு வந்துட்டேன், சரி லீவில் நான் ஊருக்கு வந்தேன், இன்னும் நான் போகலை. சரி நான் எப்படியுமே இந்த வீக் எண்டில் மாதிரி தான் போவேன். ஸோ அதனால இங்கே கொஞ்சம் கவரேஜ் இல்லை, அங்கேனா பிரச்சனை இருக்காது, கவரேஜுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இங்கேயும் ஒயிட் போர்டு இருக்கு. நான் ஒயிட் போர்டுக்கு நீங்கள் டீச் பண்ண போகாததுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஒயிட் போர்டில் போயிட்டு அதில் கேமராவை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை, எனக்கு கவரேஜ் பிரச்சனை இல்லை. அதனால உங்களுக்கு லக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், சரியா? மற்றபடி ஓகே. அப்போ எல்லாருமே ரிவ்யூ போட்டீங்க. நோட்ஸ் நான் தருவேன், சரிதானே? ஆஹ் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க, சரியா? உங்களுக்கு இதுல நான் இதை படிச்சுட்டு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இது வந்து இன்னொரு விஷயம், இந்த பைத்தன் வந்து தெரியாதவங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கவங்களுக்காக செய்யற ஒரு கிளாஸ் ஒன்று, சரியா? எனக்கு தெரியும், இது எனக்கு ஃபுல் கிளியர் அப்படின்னா நீங்க இதுக்கு வந்து யூஸ் இல்லை, அதுதான் உண்மை, சரிதானே? அப்ப நீங்க இல்ல எனக்கு வந்து வரணும் படிக்கணும் அப்படின்னா படிங்க, பிரச்சனையே கிடையாது. நான் யாரையுமே வேணாம்னு சொல்ல போறது கிடையாது, சரிதானே? ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு. சரி, இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அப்ப நீங்க தான் ஷேர் பண்ணணும் இதை. இந்த நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்க இந்த ஃப்ரீ கிளாஸ்னா, இந்த பேப்பர் கிளாஸ் நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் செய்றேன். 9 மணிக்கு மேல நடக்கிற எல்லா கிளாஸுமே ஃப்ரீயா தான் நான் செஞ்சுக்கிறேன். அப்ப இது நிறைய பேர் போயிட்டு சேர மாட்டேங்குது, சரியா? அப்ப யார் சரி ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று வாரதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்கிற மாதிரி இருக்கும், சரிதானே? அப்ப அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயங்கள் எல்லாம், சரிதானே? ஓகே கைஸ். அப்போ நான் அந்த மீட்டிங் இதோட முடிக்கிறேன், சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் எதுவுமே டீச் பண்ண போகிறது கிடையாது, சரியா? நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதுக்காக தான் நான் அதை கொண்டு வந்தது. கம்மிங் டு Thursday, வியாழன், சரிதானே, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், சரிதானே? பைத்தன் நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், பைத்தன் படிக்கிறது, ப்ரோக்ராம் பண்ணணும், கரெக்டாக பண்ண வேணாம், சரிதானே? இதுக்கு பைத்தன்லாம் தேவையே கிடையாது, இதுக்கு கம்ப்யூட்டர்லாம் தேவையே கிடையாது, அதுதான் உண்மை. சரியா? இதுக்கு தேவை உங்களுக்கான நாலேஜும் அந்த ஐடியா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது, என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், இவ்வளோங்க தான். அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கூலில் எப்படியுமே எல்லா எல்லா ஸ்கூல்லையுமே இப்போ இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் லேப் இல்லாத ஸ்கூல் கிடையாது, சரி? அங்கே நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரி? ஏன்னா ஸ்கூலில் யாருமே தரமாட்டேன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தான், சரி? அதனால நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சரி? ஏன்னா உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏதோ படிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நான் இதுதான் மெயினாக நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஐடி ஃபீல்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது இந்த பர்சனல் சஜஷன், சரியா? ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட, சரிதானே? அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பைத்தன் அது இதுன்ட்டு அந்த டைமில் படித்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டைமில் நான் சாதாரணமாக அந்த டைமில் நான் பைத்தன் படிக்கலை. அந்த டைமில் நான் பைத்தனை வச்சு வெப்சைட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில், சரியா? அது எனக்கு தெரிஞ்சிருந்த ஒரு 5-6 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், டைம் சரியா தரல. 5-6 வருஷம் இருக்கும், சரியா? டைம் குயிக்காக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிக்கலாம், சரியா? எதை படிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு வேர்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் எதை வேணாலும் படிக்கணும், சரிதானே? எதை வேணாலும் படித்து என்ன வேணாலும் சாதிக்கலாம், சரி? அதனால் அந்த விஷயத்தை யாருமே மைண்டில் எடுத்துக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா படிங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதை படிக்க வேணாங்கிறாங்க, இதை படிக்க வேணாம், அதெல்லாம் வேணாம். படிக்கணும்னு உங்களுக்கு தோணுதா, உங்களோட லைஃப் படிக்கணும்னு தோணுதா படிங்க, என்ன தோணுதோ படிங்க, சரி? என்ன சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சக்ஸஸ் பண்ணலாம், அவ்வளோதான். என்ன வாழ்றது ஒரு லைஃப் தானே, அதுக்கு இது சரி ஒரு நல்ல விஷயம் சென்று போகணும். ஓகே, நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க விரும்பல இந்த இடத்துல, சரியா? ஓகே, கிளாஸஸ் முடியுது இதோட. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ குட் நைட் எல்லாத்துக்கும். 2026-27 பேட்ச்
எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். பாய்.